கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாலை வேளையில் ஜெபமே ஜெயம் ஆன்லைன் ப்ரேயர் ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகரும் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபம் பண்ணி இந்த காலை ப்ரேயர் ஆரம்பிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தால் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்கிறதே நமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசு நாமத்தால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளார புது ஆவியை ஊற்றுவீராக. புது ஆவியை ஊற்றி எங்களை உற்சாகப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் தேவையான ஞானமும் பலனும் மனுஷர் கண்களில் தயவும் தேவ கிருபையும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள்கிட்ட உங்களோட ஜெபிக்க வைங்க கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே ஜெபிக்க வைங்க. ஜெப ஆவியை ஊற்றுங்க. இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. தொடர்ந்து உடைய வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுங்க கர்த்தாவே. இடைப்படுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவ நாமத்தால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you சங்கீதா. May the people be blessed. Amen. In Jesus name. Amen. May God bless our family. Amen. May God bless our children. Amen. May God bless our church. May Amen. God bless the dear people who are Amen. Praying with us. Amen. நம்மளோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ற மக்கள் வாழ்ந்திருக்கட்டும். ஆமென். வாழ்ந்திருப்பார்களாம். வாழ்ந்துருங்க. ஆமென். அதனால உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆமென். நாம் பல மணி நேரம் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கிற சின்ன சின்ன ஜெபங்களுக்கும் பெரிய பெரிய பதில் உண்டாகும். புரியுதா உங்களுக்கு? அதற்கு நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அதற்கு வார்த்தை உள்ள நிரம்பி 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 நிரப்பணும். அவ்வளோ நிரப்பணும். உள்ள நிறைவானது வரும்போது குறைவானது போகும். நிறைவான வார்த்தை உள்ள வரும்போது நிறைவான விசுவாசம் உண்டாகி குறைவான சந்தேகங்கள், பலவீனங்கள், யோசனைகள், இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா, இது நடக்குமா நடக்காதா, அவிசுவாசம்லாம் அகன்று போயிடும். எப்போ we need to feed on the word. We need to feed. and Gloria Coppola அடிக்கடி சொல்லுவாங்க, we need to feed on the word. Feed on the word. எப்போதுமே வார்த்தையில் அப்படியே நாம் அதை உள்வாங்கி கொண்டு அசை போட்டு கொண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாலு நாள் சொல்லுகிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நண்பர்களே. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. வேதம் எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தின் வெளிச்சத்தை நம்ம நடக்க வேண்டும். கர்த்தர் ஞானத்தை தரணும், அவர்கிட்ட கேட்கணும், செபிக்கணும். கேட்கிற ஏவனும் பெற்றுக்கொள்வான். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தர் அதிகமாக தான் செய்வார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜெபமே ஜெயத்துடைய முக்கியமான ஆம்பிஷன். நாங்கள் இதை செய்வதற்கான, இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கான முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாக பெருக பண்ணணும். கர்த்தர் உங்களை உயர்த்தணும். கர்த்தர் இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் பல 1000 மடங்கு உங்களை உயர்த்தணும். பொருளாதாரம், உங்களுடைய சரீர சுகம், உங்களுடைய பண இருப்புகள் எல்லாம் அதிகரிக்கணும். உங்களுடைய கொடுக்கறது அதிகமாகணும். நீங்கள் ஊழியர்கள் கொடுக்கறது அதிகமாகணும். நீங்கள் ஏழைகள் கொடுக்கறது அதிகமாகணும். எல்லாவற்றிலும் பெருக்கம். அதுதான் முழுமையான பெருக்கம். அதுதான் கர்த்தர் தருகிற பெருக்கம். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இப்போ கர்த்தருக்கென்று பணக்காரர்களாக இருக்கும்னா எதுக்கு? அவனோட நான் பணக்காரன், இவனோட நான் பணக்காரன் காட்டுறதுக்கா? இல்லை, கொடுக்கறதுல பணக்காரனா இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க பணக்காரர்கள்லாம் பணக்காரர்களே கிடையாது. அம்பானி இருக்கிறாரு, அதானி இருக்கிறாரு, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களோட நம்ம ஒப்பிடுறோமா? நம்மளை இப்போ கிறிஸ்துவுக்காக நம்ம பணக்காரர்களாக இருக்கணும், ராஜ்யத்துக்காக பணக்காரர்களாக இருக்கணும்னா அவர்களோடையா? நான் சொல்லிக்கிறேன், அவர்களாம் ஏழைகள். என்னுடைய
நம்பிக்கை என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறதுனா, அம்பானி இருக்கிறதுலே பெரிய ஏழை. அம்பானி மட்டுமா, கர்த்தர் இயேசு இல்லாத ஒவ்வொருவனும் ஏழை தான். அவ்வளோ பொன்னியும் ஆஸ்தியும் வச்சு என்ன பிரயோஜனம்? தன் ஜீவனை இழந்து போகிறவர்கள் என்ன நடக்கும்? உலகத்தே ஆதாயம் பண்ணி ஜீவனை இழந்து போனா அது என்ன பலன்? ஆகவே தேவப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்பானி, அதானி, பெரிய பெரிய பணக்காரர்கள், எலன் மஸ்க் இவர்களோட கம்பேர் பண்ணல. நம்மள என்னுடைய பார்வையில், வேதத்தின் பார்வையில் அவரெல்லாம் ஏழைகள். அவங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு ரட்சிப்பை சம்பாதிக்க முடியுமா? அவங்ககிட்ட இருக்க பணத்தை வைத்து பரலோகம் போக முடியுமா? இல்லை. கர்த்தர் இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி இருக்கிறார். ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டு, ரத்தத்தால் கழுவப்பட்டு, நீதிமானாக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, நீங்க இந்த உலகத்துல வாழும்போது நல்லா செழிப்பா இருக்கணும். ஆமென். சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமானது. ஆமென். நீங்க நினைச்சிருக்க கூடாது அது ஏக்கர் கணக்கில் நிலம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செழிப்பு வருதுன்னு கிடையாது. கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதே செழிப்பு. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், பெருசா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் பெரியவர், எல்ஷடாய். ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமேன்னு நான் விசுவாசித்து பாடுகிறது என்னுடைய தேவை. அது என் சபையுடைய தேவை. மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரட்சிக்கப்படுவாங்கன்னு கடைசி நாட்களின் எழுப்புதலுக்காய் நான் விசுவாசிக்கிறேன். நான் கேட்கிறேன் பாருங்க, விசுவாசமுள்ள ஜெபம் என்ன நடக்கும்? அற்புதத்தை கொண்டு வரும். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, இரவு ஜெபம் பண்றாங்க, 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்றாங்க. அந்த தேசத்துல எழுப்புதலை கொண்டு வாங்க, தேசத்துல எழுப்புதலை கொண்டு வாங்க. நான் கேட்கிறேன், எழுப்புதல் வரும்போது எங்க உட்காருவாங்க மக்கள்? சொல்லுங்க, எங்க போய் இருப்பாங்க? அதனாலதான் சொல்றேன், சபைகளுக்கு இடங்கள் வேணும், கட்டடங்கள் வேணும், எல்லா வசதிகளும் வேணும். மக்கள் தெளிதலா ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவர்களுக்கு ஆரம்ப வேத அடிப்படை சத்தியங்களை சொல்லித்தரத்துக்கு அது தனியா ஆட்கள் வேணும், அது தனியா ஊழியக்காரங்க வேணும். அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வேலை, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கம்மி. ஒரு நேரம் ஊழியத்துக்கு வந்தா யாரு சம்பளம் கொடுப்பா, இது யாரு பண்ணுவா, அது யாரு பண்ணுவா அப்படின்னு இன்னைக்கு ஊழியெல்லாம் எதுக்குப்பா, வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு போயிடலான்ட்டு நல்ல நல்ல ஊழிய அழைப்புள்ள ஆட்கள்லாம் ஏன் போறாங்க தெரியல. வேதத்தின் வெளிச்சம் தெரியல. நான் சொல்றேன் பாருங்க, நான் ஆசைப்படுறது, நான் என் மனைவி ஆசைப்படுறது, பெரிய சின்ன திரள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வரப்போகிறது. ஆமென். அப்போ அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகள், அவங்க வாகனம் நிறுத்துறதுல இருந்து, அவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லுகிறதுல இருந்து, அவர்களை பார்த்து பராமரித்து சபை கூடி வருகிறதற்கு எல்லாவற்றுக்கும் இடம் வேணும். நான் சொல்றேன், ஒரு ஊர்ல மட்டும் ஏக்கர் கணக்கில் இல்லைங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஏக்கர் கணக்கில் நிலம் வேணும். ஆமென். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆண்டவரை ஏக்கர் கணக்கில் நிலங்கள் கொடுங்க நான் கேட்குறேன். ஏனென்றால் இது ஏதோ கட்டடமாகிய சபை கட்டடத்துக்கு இல்லை, கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, தேவனுடைய மக்கள், அவங்க தான் சபை. அவங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது வெயிலையும் மழையிலையும் உட்கார வச்சிட முடியுமா? நாங்கள் அப்படி உட்கார வைக்க மாட்டோங்க. எங்கள் மக்களை நாங்கள் சேர் போட்டு தான் உட்கார வைக்கிறோம் எங்கள் சபையில். இப்போ இல்லை, ஆதி காலத்துல இருந்தே வரவங்களாம் ராஜாக்கள், வருகிறவர்களாம் ஆசாரியர்கள், மேன்மக்கள், உயர்ந்தவர்கள், உன்னதத்திலே கிறிஸ்துவோட உட்கார வைக்கப்பட்டவர்கள். அவங்களை நாங்கள் நல்லா மதிக்கிறோம், அவங்கள நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்பேற்பட்டவர்கள் நல்லா இருப்பார்கள் கண்டிப்பாக. அதே போல் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிற ஆட்கள் நல்ல வசதியாக இருக்கணும், உட்கார்ந்து நல்ல வார்த்தையை கேட்கணும். சாமான் மட்டும் தரையில் உட்காரு, நான் நெருக்கிட்டு உட்காரு, இப்படிலாம் வந்து உட்கார வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா வருகிறவர்கள் ரொம்ப பெரியவர்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன் பெருக்கம் ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு சொல்றேன்ட்டு, தேவ தயவு பெருகட்டும். அதனாலதான் இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த பூமியோட சகல ஜாதியோட நான் மேன்மையாக வைப்பேன், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். சொல்ல பலிக்கும். இயேசுவின் நாமத்தினாலே இருள் வந்து சேர்மிக்கும். பலிக்கும்ன்ற இயேசுவின் நாமத்தினாலே. பலிக்காம எப்படி இருக்க போகுது? ஆகவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீ பார்க்கிறோம் 6வது வசனத்தில், நீ வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தாரா மஷன் கலபா. நான் வார்த்தை கண்டிப்பாக
அதுவும் இந்தியா போன்ற நம்ம நாடு போன்ற நாடுகளில் இந்த வார்த்தையை எடுத்து ரொம்ப அறிக்கை பண்ணணும். தெரிஞ்சவர் ஒருத்தர் இப்படிதான் கடைக்கு போனவர் செத்து போயிட்டாருங்க. சும்மா நடந்து மளிகை கடைக்கு போனவர் இறந்து போயிட்டாரு. அப்படி இருக்கு ஊர்ல. போகும்போது வண்டிக்கார எடிச்சா முடிஞ்சிச்சு கதை. ஆனால் கர்த்தருடைய சித்தம் அதுல நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட வருகிற ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க எந்த வாகனத்துல போனாலும் ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த ஆசீர்வாதம் உங்களை காக்கும். பாருங்க, பெருக்கத்துக்கு ஆசீர்வாதம் தான், காக்கிறதுக்கு ஆசீர்வாதம் தான், உங்களை தாங்குவதற்கு ஆசீர்வாதம் தான், உங்களை சுகமாக்குவதற்கு ஆசீர்வாதம் தான், உங்களை விடுவிப்பதற்கு ஆசீர்வாதம் தான், உங்களை பராமரிப்பதற்கு ஆசீர்வாதம் தான். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ மக்களே, ஆசீர்வாதம் ஒரு பெரிய சக்தி. நீ வருகையில் போய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். என்ன அர்த்தம்? போற வேலை ஆசீர்வதிக்கப்படும், போற அந்த பாதை ஆசீர்வதிக்கப்படும், நீ போற வாகனம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நோக்கத்தோட எந்த வேலையை செய்யணும் நீங்க நடந்து போறீங்களோ, இல்லை வண்டியில போறீங்களோ, கார்ல போறீங்களோ, விமானத்துல போறீங்களோ, கப்பல்ல போறீங்களோ, ஏன் விண்வெளிக்கே போங்களே, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். போயிட்டு பத்திரமா திரும்பி வருவீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இப்போகில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாளைக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல இருந்து பெரிய பெரிய அஸ்ட்ரோனட்ஸை உண்டு பண்ணலாம், பெரிய பெரிய கிருபைகளும் வாழ்க்கையில பெருகலாம், தேவ தயவு பெருகலாம், இரக்கம் பெருகலாம், தேவனுடைய மனதுருக்கம் பெருகலாம். கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமாய் உங்களை நடத்தும் போது பெரிய பெரிய வல்லுநர்கள் உங்க வீட்டுல இருந்து வருவாங்க. விசுவாசிக்கிற அஸ்ட்ரோனட்ஸா இருப்பாங்க, பெரிய பெரிய ஃபைட்டர் ஜெட்ஸை ஓட்டுகிற பைலட்ஸா இருப்பாங்க, கமர்ஷியல் ஜெட்ஸை ஓட்டுற பைலட்ஸா இருப்பாங்க, பெரிய பெரிய நேவி கேப்டன்ஸா இருப்பாங்க, ஷிப்ஸை ஓட்டுவாங்க. நம்ம பிள்ளைகள் நல்ல பெரிய எப்படியெல்லாம் வருவாங்க. ஆனால் ஒரே வசனம், எல்லாரும் பாதுகாப்பா இருப்பீங்க. எப்படி? ஆண்டவர் சொல்றார், நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். செய்யற ஒரு வேலை, போற ஒரு வேலை, ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்கன்னா அந்த வேலையை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அங்கிருந்து வரீங்களா, சந்தோஷமா வேலையை முடிச்சுட்டு வருவீங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆமென். ஆகவே இந்த வார்த்தையில ஒவ்வொன்றும் ப்ரெஷியஸா எடுத்துக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல இவ்வளோலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஆண்டவருக்கு. நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்பா, வார்த்தையை கேளு, நீ நல்லா இருப்பான்னு சொல்லிருக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றா, ஏன்னா அவ்வளோ பிரியம். ரெண்டாவது, அவ்வளோ நல்லவர் ஆண்டவர். நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்தை ஒவ்வொன்றாய் கரிசனையாய் நாம் செய்கிறது போல. என் மனைவியெல்லாம் பென்சில் எடுத்துட்டு பண்ணி, ரப்பர் எடுத்துட்டு பண்ணி, அதை ஷார்ப் பண்ணி, இது பண்ணி, அது பண்ணி, ஒவ்வொன்றா பார்த்து 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 செய்வாங்க. நான் சொல்றேன் பாருங்க, அதை விட அதிகமாய் கோடி மடங்கு நல்லவர் நம்முடைய கர்த்தர். சுடுதண்ணி இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கா, ஒரு இருமிடக்கூடாது, ஆண்டவரே சுகமாக்குங்க, இப்படி 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 எப்போதும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் நமக்கு இருக்குல்ல. நம்மளை விட கோடி 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 கோடான கோடி மடங்கு எல்லை இல்லாத உயரத்தில் அவர் பெரியவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தொடர்ந்து படிக்க போறோம் ஆசீர்வாதத்துடைய சக்தியை. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக, பலப்படுத்துவாராக, சகாயம் செய்வாராக. தேவ தயவு பெருகட்டும், விடவே கூடாதுன்ற கர்த்தருடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் காணுகிறதை விடவே கூடாது. வெளியே போகும்போது சொல்லிட்டு போங்க, நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கணவன் மனைவியை பார்த்து சொல்லணும், மனைவி கணவனை பார்த்து சொல்லணும், நாங்கள் சாகாமல் பிழைத்து கர்த்தருடைய செயலை விவரிப்போம். கணவன் வேலைக்கு போறாருன்னா மனைவி வந்து வாசல்ல இருந்து சொல்லணும், dear husband, may God bless you are going and coming back. போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், பத்திரமாய் வீடு திரும்புவீர்கள். போகும்போது சண்டை போடக்கூடாது, வந்ததுக்கு அப்புறம் சண்டை போடக்கூடாது. அப்படியே வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகளை சொல்லி 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 மாறி மாறி பலப்படுத்தி பலப்படுத்தி பலப்படுத்தி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பலப்படுத்தி, ஒய்ஃப் ஹஸ்பண்டை பலப்படுத்தி, பாஸ்டர் விசுவாசிகளை பலப்படுத்தி, விசுவாசிகள் பாஸ்டரை பலப்படுத்தி, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் போது, dear friends, let me remind you, devil cannot touch us, demons cannot come near us. விசுவாசிகளும் சேனைகள் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. விசேஷமா ஜெபம் பண்றோம். பிதாவே, நானும் என் மனைவி ஒருமுறைப்பட்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. போகிலும் வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொன்னீங்க. மக்களுடைய வாகனங்களை எல்லாம் ஆஸ்வதிப்பீராக. எல்லாரும் வாகனங்கள் இயேசுவின் இடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். மக்களுடைய சைக்கிள்ஸ், மக்களுடைய பைசைக்கிள்ஸ், மக்களுடைய மோட்டார் சைக்கிள்ஸ், பைக்கு, காரு, மக்கள் வைத்திருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான
ஆண்டவரே வாகனங்களும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். ஆட்டோஸ் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். பஸ்ஸஸ் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். வேன்ஸ் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் விமானங்கள், நாங்கள் செல்லுகிற விமானங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். எங்களுடைய விமான பயணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆமென். கடற்பயணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். சாலையில் நாங்கள் செல்லுகிற பயணம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமென். போகில் வரையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நாங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினால, கர்த்தரை மட்டுமே விசுவாசிக்கிறபடினால, ஆமென். நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்போம். நாங்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டி பசுமாய் இருப்போம். நாங்கள் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவர்கள் ஆவோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் நித்தமைகளை காக்கிறவரா இருக்கிறேன். பலன் தருகிறவரா இருக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற நாங்கள் ஜெபிக்கிற நாங்கள் புது பலன் அடைவோம். கழுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவோம். ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். கர்த்தர்களை பலப்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டு, பெருக பண்ணுங்க ஆண்டு. உங்களில் ஒரு ஞானத்துக்கு குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாமை தேவன் கேட்க கடவுள் அப்பொழுது கொடுக்கணும்னு சொல்லிடுறேன். கர்த்தர் வேலையில் செய்ய ஞானம் கொடுங்க. குடும்பத்தை நடத்த ஞானத்தை கொடுங்க. கணவனா இருக்கிற ஞானத்தை கொடுங்க. மனைவியா இருக்க நல்ல மனைவியா இருப்பது மனைவிக்கு ஞானத்தை கொடுங்க. பெற்றோர் நல்ல பெற்றோரா பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருப்பது பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க. நல்ல சபையை நடத்துவதற்கு கர்த்தாவே ஊழியக்காரனுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய மக்களை நல்லபடியாய் வார்த்தைகளை நடத்த சரியான காரியங்களை சரியான நேரத்துல சரியான விதத்துல போதிக்கிற அந்த ஞானத்தை கொடுங்க. மக்கள் செய்கிற வேலை ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த நாளில் போக்கிலும் வாரத்திலும் எங்கள் மக்கள் காக்கப்பட்டிருப்பார்களா. சாலை விபத்துகள் கிடையாது இயேசுவின் நாமத்தில். ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது இயேசுவின் நாமத்தில். ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருப்பீர்கள் என்றால் நீங்களோ உங்கள் மக்களோ உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ சுகமாவார்களாக இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும். வர வேண்டிய பண வரவுகள் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவாராக இயேசுவின் நாமத்தினாலே. I speak restoration upon you in Jesus name. குடும்பங்கள் கட்டப்படுவதாக, பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் சேருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆவியானவர் அற்புதங்கள் செய்வீராக. திருமணங்கள்ல வாய்க்க செய்வீராக. கர்த்தர் குழந்தை இல்லாத குழந்தைகளை கொண்டு கொடுப்பீராக. சபைகளை வளர்ந்து தருவீராக. ஊழியக்காரர்களை போஷிப்பீராக. நல்ல சத்தியங்களுக்கு விரோதமாக பிசாசு திட்டமிடுகிற எல்லா திட்டங்களையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி தருவீரா. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகட்டுமே சொன்னாங்க. எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுவும் எந்த நாவை நாங்கள் குற்றப்படுத்தவுமே சொன்னாங்க. இது கர்த்தருடைய ஊழியக்காரராகி எங்களுடைய சுதந்திரம் எங்கள் தேவனால் எங்களுக்கு உண்டான நீதியுமா இருக்கிறதே. நீ சொன்னீரே வார்த்தை எங்களுக்கு ஆகட்டுமே சொன்னாங்க. எங்களுக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். தேவ தயவு பெருகட்டும். நாள் முழுவதும் உதவி செய்து நடத்துங்க. போக்கில் வார்த்தையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போக்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்க, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்க. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாரா. இயேசுவின் நாமத்தால் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் படிக்கட்டும். சேர்ந்து சொல்லும் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமானபடினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக. ஆமென்.